வணக்கம். ஜூலை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. குரு பகவான் கடகத்தில் இருக்கிறார். வியாழக்கிழமை அவருக்கு உரியது. இன்னைக்கு விசாக நட்சத்திரம். எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நல்ல நேரம் உண்டு. அதாவது ராகு காலம், யமகண்டம் தவிர சுபஹோரைகள் எல்லாமே இன்னைக்கு நல்ல நேரம். ஏன்னா இன்னைக்கு தசமி திதி வந்துருச்சு, பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, நல்ல நாள் தான். ஆனால் ராத்திரி சரியாக 10 மணியிலேருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. வாக்கிய பஞ்சாங்கப்படி எங்களை கேட்டால் சரியாக சொல்கிறது சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் உங்களுக்கு நல்ல நாள். 6:30 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு ஆரம்பிச்சிடும். 3 நட்சத்திரத்துக்கும் புரிஞ்சுக்கோங்க. கவனம், வழிபாடு முக்கியம். சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் சொல்கிறோம் நாங்கள், அதை செஞ்சுருங்க. சாயந்தரம் 6:30 வரைக்கும் சூப்பரான நாள். உங்கள் கம்பீரம், தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். 3 நட்சத்திரத்திற்கும் நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 4, தெற்கு மேற்கு, பச்சை, மஞ்சள். சாயந்தரம் 6:30 வரைக்கும். அதுக்கப்புறம் அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. மேஷராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. நாள் முழுக்க மனசுக்குள்ள ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பீஷ்மரே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்க கோயிலில் இருந்து. சுண்டல் அல்லது பஞ்ச துணி ஏழைகளுக்கு கொடுங்க. இதெல்லாம் செய்யுங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் சந்திராசிரமத்தோட பாதிப்பு பெருசாக உங்களை தாக்காது. சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. உங்கள் பெரிய பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 7, வடக்கு, கிழக்கு, சிவப்பு, மஞ்சள். நேயர்களை, விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் ஆங்கீரசரே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். ஏங்க திருஷ்டி ஓவராக இருக்குது உங்கள் மேலே. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஏதாவது ஒரு புத்தகம், நல்ல புத்தகம், கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்க. திருஷ்டி இருக்காது. நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. அக்டோபர் மாதம் ஆரம்பத்திலிருந்து குரு உதவியாக இல்லை. அது வரைக்கும் குரு உதவியாக இருக்கார், செப்டம்பர் வரைக்கும். ஆனால் சந்திரன் இன்னைக்கு உதவியாக இல்லை. அதனால் உங்களோட செல்வாக்கை குறைக்கிறார், பண வரவை குறைக்கிறார், குடும்பத்தில் சண்டையை தர்றார். எனவே வழிபாடு முக்கியம், நிதானம். புனர்பூசத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம், ஸ்பெஷலாக ஒரு தீபம் போடணும். ஏன்? புனர்பூசத்துக்கும் வியாழக்கிழமைக்கும் தலைவர் குரு. அதனால் அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. நேயர்களை, காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் தேவகுருவே போற்றி, தாராதேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி இந்த மந்திரத்தை மனசில் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. அதை உறுதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. தயவு செய்து நியாய தர்மப்படி இருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, படிச்சு பாரு. இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. கடகராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். புனர்பூசத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்னா புனர்பூசத்துக்கு தலைவர் குரு, வியாழக்கிழமைக்கும் அவர் தான். மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் இன்று பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, மஞ்சள், சிவப்பு. உங்கள் ராசியிலேயே குரு இருந்தால் கூட உங்கள் ராசிக்கு அவர் கெட்டவர் கிடையாது. அதனால் பிரச்சனைகள் குறைவு. குருவினால், சந்திரனால் இன்னைக்கு நன்மை. நேயர்களை, விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் ஆங்கீரசரே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். ஏங்க திருஷ்டி ஓவராக இருக்குது உங்கள் மேலே. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஏதாவது ஒரு புத்தகம், நல்ல புத்தகம், கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள். திருஷ்டி இருக்காது. நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாளாக இருக்கிறது. வெற்றி அதிகம், நிம்மதி உண்டு, தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், கம்பீரம் கலகிறீங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்லது. அனுகூலமான எண் 2, 4, தெற்கு மேற்கு, பச்சை, மஞ்சள். நேயர்களை, விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஓம் ஆங்கீரசரே போற்றி, அருக்கனே போற்றி, அகத்தியரே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிட்டே இருக்கட்டும். ஏங்க திருஷ்டி ஓவராக இருக்குது உங்கள் மேலே. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஏதாவது ஒரு புத்தகம், நல்ல புத்தகம்,
கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் படித்து பாருங்கள், திருஷ்டி இருக்காது. நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். குரு செப்டம்பர் வரைக்கும் உதவி செய்கிறார். நாங்கள் மறுக்கலை. லாபஸ்தானத்தில் இருக்கிறார், 11ஆம் இடத்துல இருந்து கொண்டு ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்கிறாரு. அதில் 5 ராசிகளுக்கு செய்கிறாரு, அதில் ஒன்று உங்களுது. ஆனால் இன்றைக்கி சந்திரன் உதவியாக இல்லை, மனசு நிம்மதியாக இல்லை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. நேயர்களை காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் தேவகுருவே போற்றி, தாரா தேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை மனசில் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. அதை உறுதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. தயவு செய்து நியாய தர்மப்படி இருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, படிச்சு பாரு. இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. துலா ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. செலவில்லை, கவலை இல்லை, வரவு உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு. விசாக நட்சத்திரம் வேறு இன்னைக்கு. எனவே பிரமாதம், கல்லகரிங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். விசாகத்தில் பிறந்தவர்கள் விநாயகருக்கு ஸ்பெஷல் தீபம் ஒன்று போட்டுருங்க. மொத்தத்தில் சிறப்பான நாள், நிம்மதி. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. நேயர்களை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்குவாங்க. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. பாலகுமாரனுடைய உடையார் கொஞ்சம் நேரம் படித்து பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. குரு ரொம்ப உதவியாக இருக்கார் செப்டம்பர் வரைக்கும். 5 ராசிகளுக்கு, அதில் ஒன்றும் உங்களுது மறுகில்லை. உங்களோட அதிர்ஷ்டத்தை அதிகமாக்குறார். ஆனால் இன்னைக்கு சந்திரன் அதை தடுத்துடுறார். குரு தர்றதை சந்திரன் தடுத்து பிரச்சனையை உண்டாக்குறார், சிக்கலை உண்டாக்குறார், அவசரத்தை, பதட்டத்தை, தடுமாற்றத்தை தர்றாரு. எப்படி தப்பிக்கிறது? வழிபாடு முக்கியம். என்ன பண்ணுறது சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 7 தெற்கு. நிதானம், பொறுமை. இன்னைக்கு நேயர்களை காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் தேவகுருவே போற்றி, தாரா தேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை மனசில் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. அதை உறுதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. தயவு செய்து நியாய தர்மப்படி இருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, படிச்சு பாரு. இதெல்லாம் பண்ணுங்கள், தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. தனுசு ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், நிம்மதி உண்டு, நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். அப்புறம் என்ன, குரு தான் உதவியாக இல்லை, கவனமாக இருக்கணும். வழிபாடு சொல்கிறோம். 8ஆம் இடத்துல இருந்து கொண்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறார், பார்க்கலாம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நேயர்களை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி, தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்குவாங்க. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. பாலகுமாரனுடைய உடையார் கொஞ்சம் நேரம் படித்து பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். குரு உதவி செய்கிறார் செப்டம்பர் வரைக்கும், நாங்கள் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் சந்திரன் தடுக்கிறார். பிடிவாதம், வீம்பு, அலட்டல், கர்வம் அதிகமாக இருக்குது. தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். இன்று நல்ல நாளாக இல்லை, வெளிப்படையாக சொல்லு. அனுகூலமான எண் 2 வடக்கு மஞ்சள். நேயர்களை காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் தேவகுருவே போற்றி, தாரா தேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை மனசில் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. அதை உறுதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. தயவு செய்து நியாய தர்மப்படி இருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, படிச்சு பாரு. இதெல்லாம் பண்ணுங்கள், தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. கும்பராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. கும்பராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம் உண்டு. ஜெயிக்கிறீங்க. உங்களோட பிடிவாதம், உங்களோட விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 7 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு. நேயர்களை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஓம் ஐராவதமே போற்றி, ஐராவதமே போற்றி,
தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்ல புத்தகம் ஒன்று படிங்க. பாலகுமாரனுடைய உடையார் கொஞ்சம் நேரம் படித்து பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, நிதானமாக இருக்கணும். இன்றைக்கி முழுக்க சந்திராஷ்டமம். ரிஸ்க் எடுக்க வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். எதுனாலும் நிதானமாக இருங்க, கவனமாக இருங்க. அசைவனவு வேண்டாம், மனசில் நிம்மதி இருக்காது. முக்கிய முடிவு கூடவே கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க, ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை இல்லை இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. நேயர்களை காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் தேவகுருவே போற்றி, தாராதேவியே போற்றி, வசுதா தேவியே போற்றி, ஸ்ரத்தா தேவியே போற்றி. இந்த மந்திரத்தை மனசில் சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. அதை உறுதி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. தயவு செய்து நியாய தர்மப்படி இருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, படிச்சுப்பார். இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. நேயர்களே, எப்படி இருக்க போகிற இந்த வியாழக்கிழமை என்பதை சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி.